செங்காயிலே இருக்கிறதுலே கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி ஒரு 2 காய் எடுத்திருக்கேன். இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது பழமா காயா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். மேல் தோல் பச்சையாக இருக்குது. நான் இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்க காய் தான் எடுத்திருக்கேன். ஒருத்தவங்க வந்து ஒரு 3 கிலோ பழம் ஆர்டர் போட்டாங்க. எனக்கு வந்து பழமா வேணும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சிவப்பு கலர் பழமா இருக்கணும்னு சொல்லியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். பழம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து இருக்குங்க சிஸ்டர் அப்படின்ட்டேன். அப்புறம் 3 கிலோவுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. அதிகமாக யாரும் 3 கிலோலாம் வாங்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாப்பிட்றாங்க அப்படின்னா தான் 3 கிலோ 4 கிலோன்னு வாங்குவாங்க. நான் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு 3 கிலோ ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஒரு நாள் பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோழி பண்ணையில் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்க்குறேன், இந்த மாதிரி தான் அனுப்புவீங்களா? பச்சை காயாக இருக்குது அப்படின்னாங்க. சிஸ்டர் இது கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணியும் உள்ள பச்சையாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா ரிட்டன் போட்டு விடுங்க சிஸ்டர், நான் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் போட்டு விட்றேன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் நான் குப்பையில் போட்டுட்டேன். இன்னமும் அதெல்லாம் வச்சுருப்பாங்களா? அதெல்லாம் வேஸ்ட்டு ஃப்ரூட்ஸாக இதெல்லாம் அப்படின்னுது. அதுவும் நான் ரிட்டன் போட்டு விடுங்க, அமௌண்ட்டை கொடுத்துட்றேன்னு தான் சொன்னேன். ஆனால் அதை தூக்கி குப்பையில் போட்டேன்னு சொல்லிச்சு பாருங்கள். நான் ஒவ்வொரு டைமும் கள்ளிப்பழம் இனி பறிக்கும்போது இந்த பழம் குப்பைக்கு தான் போதா, இதை ஏன் பறிச்சுக்கிட்டு அப்படின்னு தானே தோணும். பணம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் கொடுக்குற மாதிரி இருந்தால் மொத்தமாக கேட்குறவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போயிடுவேன். ஒவ்வொரு பாக்ஸாக வந்து தனித்தனியாக அனுப்பணும்னு ஒரு அவசியம் இல்லைல்ல. இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். குப்பையில் போடுறக்கா இந்த பழம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பறிக்கிறது.